2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று கோல்டு, இன்னொன்று சில்வர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 2,50,000 கூட இருக்குது ஒரு கிலோவுக்கு. அந்த ஏரோநாட்டிக்கல் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளி. ஏன் நம்ம கையில் பயன்படுத்தக்கூடிய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் வெள்ளி இருக்கும் உள்ள. ஸோ எல்லாத்துலேயுமே வெள்ளியுடைய தேவை. மறுபடியும் நான் சொல்லுவேன், தங்கம் வெள்ளி, அதாவது உங்களால் வச்சிருக்க காசுக்கு எவ்வளோ வெள்ளி வாங்க முடியுமோ வெள்ளி வாங்கிக்கோங்க, இல்லை எவ்வளோ தங்கம் வாங்க முடியுமோ தங்கம் வாங்கிக்கோங்க. இதுதான் வந்துட்டு சார். சமீப நாட்களாக வெள்ளியோட விலையுமே ரொம்ப உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று கோல்டு, இன்னொன்று சில்வர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 2,50,000 கூட இருக்குது ஒரு கிலோவுக்கு. 2025 ஸ்டார்டிங்கில் ₹98 இருந்த சில்வர் இப்போ ஒரு ₹350 கிட்ட வந்திருக்குன்னு சொல்லும்போது இந்த உச்சத்துக்கு என்ன சார் காரணம்? சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரு அதாவது இதுக்கு முழுக்க முழுக்க தொழில் வளர்ச்சி முதல் காரணம். இரண்டாவது முதலீடு இரண்டாவது காரணமாக எடுத்துக்கிறாங்க. முதலீட்டு கூட தொழில் வளர்ச்சி ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. உலக நாடுகள் எல்லாமே இயற்கை வளங்களை எந்த வகையிலும் சேதம் இல்லாமல், எந்த நஷ்டமும் இல்லாமல் பாதுகாத்து அதன் மூலமாக தான் நம்ம எல்லா வசதிகளையும் பெறணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போயிட்டோம். இயற்கை வளங்கள்னு சொல்லும்போது நீர், நிலம், நெருப்பு, காற்று, பூமி, இது எல்லாமே அதில் சேர்த்துங்க. இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் எடுக்கிறோம், பெட்ரோல் எடுக்கிறது குறைக்கணும், பெட்ரோல் மூலமாக மாசு ஏற்படுறது குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த மாற்றுப்பொருள் எலக்ட்ரானிக் தான். அதில் எந்த வித நஷ்டமும் இல்லை. சூரிய ஒளி அதன் மூலமாக மின்சாரத்தை பெற்று அதன் மூலமாக தங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால எலக்ட்ரானிக்கினுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருது. அதாவது எலக்ட்ரிக் பேனல்ஸு, கரண்ட்டுக்காக நம்ம இபி பேனல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே வெள்ளினால் தான் செய்யப்படுகிறது. வெள்ளியுடைய கலவைகள் இருக்கிறதுனால தான் அதனுடைய சூரிய ஒளி ரொம்ப ஈஸியாக கிரகிச்சு நம்மளுக்கு கரண்ட்டாக மாற்றி தருது, ஹீட்டை கொடுத்து. இதை மாதிரி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸு, லித்தியம் பேட்ரி, இல்லை ஏரோநாட்டிக்கல், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளி. ஏன் நம்ம கையில் பயன்படுத்தக்கூடிய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் வெள்ளி இருக்கும் உள்ள. ஸோ எல்லாத்துலேயுமே வெள்ளியுடைய தேவை. எனி எலக்ட்ரானிக், நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியான விஷயங்களை தான் அவங்க சொல்லியிருக்கேன். இதை மாதிரி எல்லா துறையிலையும் இன்றைக்கி பெரிய அளவில் பயன்படுது. நம்ம வெள்ளின்னு சொல்கிறோம். இந்த வெள்ளியை நம்ம வெறும் நம்ம கண்ணில் தெரியுது தான் நம்ம வெள்ளின்னு நினச்சிட்ருக்கோம். அது இல்லை. அது வெறும் 20% தான் நம்ம பார்க்குறது. அதாவது கடைகளில் இருக்கிறது, பார்க்குறது, கண்ணில் படுறது எல்லாம் 20%. நம்ம கண்ணுக்கே புலப்படாத 80% வெள்ளிகள் நம்மளுடைய பயன்பாட்டில் இருக்குது. 80% மொத்த வெள்ளியினுடைய 80% எலக்ட்ரானிக் இது மாதிரியான விஷயங்கள், அதாவது தொழிற்சாலைக்கு ஒரு மூலப்பொருளாக பயன்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் வெள்ளியினுடைய தேவை இப்பொழுது பல்வகையான ஒரு பரிமாணங்களாக மாறி இருக்கு. அது முதலீட்டு பொருளாக மட்டும் இல்லாமல் அது ஒரு தொழில்துறைக்கு ஒரு மூலப்பொருளாகவும், வரும் காலங்களில் விஞ்ஞானுடைய வளர்ச்சிக்கு முக்கிய ஒரு பொருளாக எதிர்காலத்துலேயும் வெள்ளி பெரிய அளவில் இருக்கும். அதனால வெள்ளியினுடைய விலை, வெள்ளியினுடைய முதலீடுகள் இன்னும் அதிகரித்து கொண்டு வருகின்றன. நிறைய கம்பெனிங்க வெள்ளியினுடைய விலை வேறுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்காங்க, இல்லை ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது வெள்ளியினுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருது. அந்த அளவுக்கு உற்பத்தி இல்லை. உற்பத்தி செய்ய நாடுகள் கூட அவங்ககிட்ட ரொம்ப குறைஞ்ச அளவு தான் அவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க. இப்போது அது அப்படி ஒரு எடுத்துட்டிங்கன்னா, சைனா தங்களுடைய ஏற்றுமதியை தடை பண்ணியிருக்காங்க. தடை பண்ணியிருக்கேன்னா அரசிடம் அனுமதி பெற்று தான் சைனாவில். இப்போ நான் சைனாவில் ஒரு வர்த்தகர்னா நான் அப்படியே போய் ஏற்றுமதி பண்ண முடியாது. மற்ற பொருள் ஏற்றுமதி பண்ண மாதிரி முன்கூட்டியே அரசிடம் அனுமதி பெற்று அப்புறம் தான் செய்யணும்னா அவங்களுக்கு தெரியும், இனிமேல் இவ்வளோ வெள்ளி தான் இந்த வருஷத்துக்கு வெளியே அனுப்பலாம், ஏற்றுமதி செய்யலாம், மீதி வெள்ளி ஏற்றுமதி செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு வெள்ளியுடைய தேவையை கருதி, எதிர்காலத்துடைய தேவையை கருதி எல்லா நாடுகளும் தங்களுடைய இருப்பை பலமாக வைத்துள்ளன. அதனால தான் வரும் காலங்களில் தங்கத்தினுடைய முதலீடுகளையும் தாண்டி வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை, மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் லாபத்தை தரும். ஓகேங்க சார். என்கிட்ட பேசும்போது நிறைய பேர் கேட்குறது, இப்போ தங்கம்னா நம்ம ஒரு நம்பிக்கையாக வாங்கி வச்சுக்கலாம், வெள்ளியை அதாவது முதலீடாக வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் செல் பண்ணிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க்காக பார்க்குறாங்க. அதை அப்படி பார்க்கலாமே? ஏன்னா ₹350 போயிருக்கு. இப்போ திடீர்னு சரிஞ்சிட்டா என்ன ஆகுறது? இப்போ நான் ஒரு கிலோ வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா, ஒரு 3 லட்சம் கொடுத்து வாங்கி வச்சுட்டேன்னா, நாளைக்கு பின்னாடி ஒரு 4 லட்சமாக மாறினா எனக்கு லாபம். அது ஒரு 2 லட்சமாக குறைஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்ம கண்ணுக்கு எதில் எல்லாருடைய வளர்ச்சியும் தெரியுது, அதோடைய தேவைகள் தெரியுது. அது எதிர்காலத்தில் எந்த அளவு ஃபாஸ்ட்டாக நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணலாம், இல்லை வேறு நிறைய டூல்ஸ் இருக்குது, அதில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வெள்ளியினுடைய யூசேஜ், வெள்ளியினுடைய அவைலபிலிட்டி, வெள்ளியினுடைய டிமாண்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம மொத்தமாக பார்க்கும்போது
வெள்ளி வந்துட்டு விலை ஏறும் விலை குறையாது. குறைஞ்சா கூட பெரிய அளவு குறைய பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த 2025 தொடக்கத்தில் 98 ரூபான்னு சொன்னீங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு 15 மாதம் ஆயிருக்கு, 14 மாதம் தான் ஆயிருக்கு. இந்த 15-14 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா 240 ரூபா கிராமுக்கு ஏறி இருக்குது. இந்த 240 ரூபா 40 ரூபா குறைஞ்சிட்டா கூட உங்களுக்கு 200 ஏறி தானே இருக்குது. 100 ரூபா குறைஞ்சிருந்தா இன்னும் 140 ரூபா ஏறி தானே இருக்குது. அதுக்கு பயப்பட வேண்டிய வேலை என்ன இருக்குது? நம்ம முதலீடு செய்யும்போது கரெக்டாக பார்த்து எப்பப்போல்லாம் வந்துட்டு எல்லா நாட்டிலையும் விலை ஏறும்போது மறுபடியும் ஒரு சின்ன பிரேக் வரும். அப்போ வந்து ஒரு 50 கிராமுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா குறையும், மறுபடியும் ஏற தொடங்கும். 10% எப்போவுமே வந்து ஏற்ற இருக்கும். அதான் 10%. இப்போ வந்து இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 250 ரூபா ஏறி இருக்குன்னு சொன்னால் அல்லது ஒரு 25 ரூபா மறுபடியும் குறையும். அப்போ நம்ம பார்த்து வாங்கினா மறுபடியும் ஏற தொடங்கும். ஒட்டு மொத்தமாக தான் பார்க்கணும். ரெண்டாவது வந்து தங்கமோ வெள்ளியோ அதனுடைய முதலீடுகள் தொலைநோக்கு பார்வையாளர் மட்டுமே பார்க்க வேண்டும், நீண்டகால முதலீடாக மட்டுமே பார்க்க வேண்டும். நீங்கள் வாங்கி ஒரு 6 மாதத்தில் விற்று லாபம் வரும்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அதில் முதலீடு செய்யாதீங்க. 2-4 வருஷத்துக்கு உங்களால் அதனால் வச்சிக்க முடியாது. பூமி மாதிரி தான். ஒரு நிலம் வாங்கிட்டு உடனே ஒரு 6 மாதத்தில் விலை ஏறிடும்னா எந்த நிலமும் ஏறாது. ஒரு 4-5 வருஷம் வச்சுட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ஆமாம் விலை ஏறி இருக்குங்கிறது. அது மாதிரி தான் தங்கமும் வெள்ளியும். அதனால் தொலைநோக்கு பார்வையிடம் தான் வெள்ளியுடைய தங்கத்துடைய முதலீடை பார்க்கணும். நீண்ட கால முதலீடை தான் பார்க்கணும். குறுகிய கால முதலீடாக இருந்தால் செய்யாதீங்க. ஓகே சார். இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நல்ல ஒரு அமௌண்ட் வச்சுருக்கவங்க கோல்டு சில்வரு அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து சாமானியர்களுக்கு எட்டாக்கனியாக மாறி போயிடுச்சு இந்த கோல்டும், இப்போ சில்வருமே அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது இது ரெண்டத்தை தாண்டி மூணாவதாக மாற்றா எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இன்வெஸ்ட்மெண்ட்காக? இல்லை, இது வந்து முதலீடாக பார்க்கும்போது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது மறுபடியும் நான் சொல்லுவேன், தங்கம் வெள்ளி, அதாவது உங்களால் வச்சுருக்க காசுக்கு எவ்வளோ வெள்ளி வாங்க முடியுமோ வெள்ளி வாங்கிக்கோங்க, இல்லை எவ்வளோ தங்கம் வாங்க முடியும் தங்கம் வாங்கிக்கோங்க. இதுதான் வந்துட்டு சேஃபு. எப்போ வேணாலும் விற்கலாம், அப்ரிசியேஷன் வரக்கூடிய ஒரு பொருள். அது மதிப்பு வந்து கூட்டிகிட்டு தான் போகும், மதிப்பு குறையாது. மற்ற எந்த பொருளையும் நீங்கள் முதலீடு செய்தாலும் மதிப்பு குறையும். அதாவது பூமியை விட்டுருங்க, அதை தவிர்த்து வேறு யாராவது முதலீடு செய்தாலும் அது வந்து மதிப்பு கூட்டவே முடியாது. அதனால் இதுதான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிடலாம். உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு விலை ஏறி போச்சு இனிமேல் நகை போட முடியாதுன்னா கண்டிப்பாக அவங்களும் அதே அளவுக்கு முன்ன 10 சவரன் தான் போட்டிருந்தாங்க, இப்போ என்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை, ஏன்னா விலை ஏறி போச்சு, அதனால் இனிமேல் 10 சவரன் என்னால் வாங்க முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. இப்போ வந்துட்டு மத்திய அரசு வந்து 9 மற்றும் 14 கேரட் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. 9 கேரட்லேயும் பிஏஎஸ் ஹால்மார்க் வரும், அது 9 கேரட்டுங்கிறது. அதே மாதிரி 14 கேரட்லேயும் பிஏஎஸ் ஹால்மார்க் வரும், அது 14 கேரட்டுங்கிறது. இந்த 2 நகைகளும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல்ல வங்கியில் கூட அடமானம் வச்சு பணத்தை தரலான்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெள்ளியும் வந்துட்டு ஏப்ரல் 1 முதல் வங்கியில் வந்து அடமானம் வைக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 14 கேரட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும் விலை. பார்வைக்கு எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் அதே அளவுக்கு நீங்கள் நகை வந்து போடலாம். நம்ம வந்து ஒரு நெக்லஸ், ஒரு செயின், வளையல், ஒரு 6 வளையல், ஒரு செயின்லாம் போடணும் அப்படின்னா அது இவ்வளோ சவரங்களும் ஆகட்டும், அதை நீங்கள் 9 கேரட்டாக வாங்கிட்டு போங்க, இல்லை 14 கேரட்டாக வாங்கிட்டு போங்க, விலை கம்மியாக போகும். 22, 24 நிற்காம. ஆமாம், ஓகே. நம்மளை பொறுத்தவரைக்கும் தங்கம் தானங்க. அதுக்கான மதிப்புமே அப்படியே ஏறிக்கிட்டது. ஆமாம், கோல்டு விலை ஏறும்போது அதோடைய வேல்யூ வேலை தானே கூடும். ஓகே. அதனால் அது ஒரு மாற்று பொருளாக நீங்கள் மாற்று பொருள் கேட்டதால தான் சொன்னேன். மாற்று பொருள்ன்றது நீங்கள் வந்து அதோட உலோகத்துடைய தன்மையை மாற்றவே வேண்டாம், தங்கம் தங்கமாகவே இருக்கட்டும். தங்கத்துடைய கேரட்டை மட்டும் குறைச்சிட்டா போதும், வேலை முடிச்சுது. நானும் தங்கம் தான் போட்டேன், நான் ஏன் டூப்ளிகேட் போடணுன்ற மாதிரியான ஃபீலிங் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் வந்து கோல்டு தான் போட்டிருக்கேன், கவரிங் போடலன்னு. கவரிங் போட்டாங்கன்னா அவங்களுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். அது இல்லாத தங்கம் போட்டிருந்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால கம்மியான 9 கேரட்லேயும் 14 கேரட்லேயும் வாங்கலாம், விலை கம்மியாக இருக்கும். ஓகேங்க சார். நிச்சயமாக சார், தங்கம் வெள்ளி சார்ந்து நிறைய விஷயங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.